அடுத்த நாள் போயிடுவான். ஆமென். அடுத்த நாள் எங்க போயிடுவான்? வீட்டுக்கு. Praise the Lord. ரயில்வே கிரவுண்ட்ல நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, தாம்பரத்தில் குரூசைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒடியாந்தார். என் மகன் முந்தா நாள் மோட்டார் சைக்கிள்ல MA ஃபைனல் இயர் ஹெட் ஆன் கொலிஷன் ஆகி அவன் கோமால இருக்கிறான். இன்னைக்கு ராத்திரி வந்து ஜெபம் பண்றீங்களான்னு. ஓகே சொன்னேன். பிரசங்கம் முடிச்சு 12 மணி ஆச்சு. தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் போறோம். உள்ள போறோம். அவன் பேர் என்னன்னு ஜோஷுவா. உள்ள போனோம். ICUல இருக்கிறான். போன உடனே ஜெபம் எல்லாம் பண்ணல. ஹே ஜோஷுவா, என்ன பண்றப்பா அந்த டியூபு கடியில அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். கெட் அவுட் ஆஃப் திஸ் டியூப். ஓகே, இந்த இடம் உனக்கு தகுதி இல்லை. Get out Joshua in Jesus name. அவ்வளவுதான் ஜெபம். வெளியே வந்துட்டேன். நான் அடுத்த நாள் அவர் வந்து சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு காலையில ஜோஷுவா என்ன கூப்பிட்டான். நான் சொன்னேன், டேய் நீ கோமா வாச்சடா. ஆமா கோமா. டாக்டர் சொன்னாரு. நேத்து ராத்திரி அதோ ஒரு சத்தம் கழிச்சு கெட் அவுட்னு சொல்லிட்டாரு. அதனால வரணும்னு சொல்லி நீ காலையில போன் பண்ணிட்டான். நான் வந்துடுவேன். என்னடா நீ கோமாடா? நீ கோமா? நான் வர்றேன்ப்பா, நான் நல்லா இருக்கிறேன், கேட்கலையா என் சத்தத்தை? உடனே கூட்டிட்டு வந்தேன். சொல்லிட்டு சொல்றாரு, இன்னைக்கு என்ன மகிழ்ச்சி. 2 நாள் நீங்க என்ன வார்த்தைகள் விசுவாசத்தோடு சொல்லுகிறீங்களோ அப்படியே நடக்கும். இன்னையிலிருந்து உங்க வீட்டில் என்ன சொல்லணும்? தினம் வியாதியும் வருத்தமும் கவலையும் தரித்திரம் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க அப்பாக்கு சக்கரை வியாதினா உங்களுக்கு என்னத்துக்கு வரணும்? உங்க ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஆமென். உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரியே ஜீசஸ் ஹிஸ்டரி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். டாக்டர் ஃபில்லப் பண்ண சொல்றார், ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாம் ஜீசஸ் பிளட்னு போட்டு விட்டுருவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வந்தபடினால் உங்களுக்கு வியாதியே கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உதார குணமா எப்ப ஆஃபரிங் எடுத்தாலும் தாராளமா கொடுங்க. யாரை பற்றி நன்மை பேசணும்னா அவரை பற்றி சொன்னா உடனே சொல்லுங்க. யாரா குறைய சொன்னா அவர் எனக்கு நல்லா செஞ்சிருக்காரு, நீங்க சும்மா இருங்க. ஆமென். 4வது அறிக்கை செய்யணும் எப்பவுமே. 5வது தான் ரொம்ப கஷ்டம் சில பேருக்கு. சாப்பிடுறத கவனிக்கணும். சாப்பாட்டு விஷயம் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டதை சாப்பிடக்கூடாது. நாகப்பாம்பு அநேக வருஷம் உபவாசம் இருக்குமா, அது எத்தனையோ வருஷங்கள் ஜீவிக்கும். தண்ணி பாம்பு இருக்குது, நீச்சல் அடிக்கும் போது வாயை திறந்துகிட்டே போகுமா, எது எது வருதோ அதை முழுகுமா, 6 மாசத்துல செத்து போயிடும். ஆமென். ஆகையால் உங்கள் ஜீவியத்தில் உங்கள் ஆவி மாத்திரமல்ல உங்கள் சரீரமும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அதுக்கு தான் சொல்றேன். சாப்பாட்டை கவனிங்கள். எண்ணெயில மிதக்கிறது சாப்பிடாதீங்க. மைதா மாவெல்லாம் சாப்பிடாதீங்க. அதெல்லாம் பசைங்க. வால் போஸ்ட் ஓட்டுறதை போய் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் பசையை சாப்பிடாதீங்க. நல்ல சாப்பாடை சாப்பிட்டு உங்கள் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்னெல்லாம் சாப்பிடணும் நான் புக்கு போட்டிருக்கேன், அது இங்க சொல்ல முடியாது. எல்லாம் சொல்லுங்க. இனிமேல் புயலை கண்டு பயப்பட மாட்டேன். எந்த புயல் வந்தாலும் நான் பேசுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவேன். அதிகமாக புயல் அடித்தால் அதிகமாக சொல்லுவேன், இன்னும் அதிகமாக அடித்தால் சிரித்துக் கொண்டே சொல்லுவேன். ஏனென்றால் நான் சொன்னபடியே நடக்கும் என்று இயேசு சொன்னார். எல்லாம் எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் உட்காரும் போது நீங்க ஆஃபரிங் போடுறீங்களா அப்படியா தெரியல. ஆஃபரிங்லாம் எடுப்பீங்களா? ஒன்ஸ் நம்ம எடுக்கணும். வசனத்தை கேட்டீங்கன்னா கொடுத்துட்டு போக தெரியுமில்ல. ஏன் தெரியுமா கொடுக்கணும்? அவங்க ஏதோ ஊழியம் நடத்தாங்க, வாடகைலாம் கொடுக்குறாங்க, எவ்வளோ காரியம் இருக்குது. தேவைக்காக கொடுக்கறது இல்லை, ஆசீர்வாதிக்கப்பட்ட ஊழியத்துக்கும் இந்த குழுக்கும் நீங்க கொடுக்கணும். வர வச்சு வசனம் கொடுக்குறாங்கல்ல, இந்த வசனம் பிரயோஜனமாவதற்கு நீங்க விதைக்கணும். நிலத்தை பார்த்துட்டு போனா பிரயோஜனம் இல்லை. நிலத்தில் ஏதாவது விதை போட்டாதான் அந்த நிலத்தினுடைய ஆசீர்வாதம் விளங்கல. ஆமென். ஆகையால் எல்லாம் வலது சொல்லுங்க. நான் எல்லாரையும் மன்னிக்கிறவன். இப்பொழுதே நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலேயே எல்லாரையும் மன்னித்து விட்டேன். நான் கருமி அல்ல, பிசினித்தனம் பண்ணுகிறேன் அல்ல, உதார குணமுள்ள ஆத்மா. நான் செழிப்படைவேன். நான் நன்றி உள்ளவன். நல்ல வார்த்தைகளையே மற்றவர்களை பற்றி பேசுவேன். ஆகையால் வியாதிக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. என் வாய் விசுவாசத்தையே பேசும். பிரச்சனை அல்ல, பிரச்சனை அல்ல, புயல் அல்ல, பிசாசின் கிரியை அல்ல, தேவ வார்த்தையே பேசும்.
விசுவாசத்தை பேசும். ஐந்தாவது, என் சரீரத்தை நான் பாதுகாப்பேன். இது நிமித்தம் வியாதிக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. ஹல்லேலூயா. நான் ஒரு நாளும் தரித்திரனாய் இருக்க போவதில்லை. நான் கொடுக்கிறபடினால், நான் விதைக்கிறபடினால் அறுத்து கொண்டே இருப்பேன். எனக்கு தினந்தோறும் நான் அறுவடை செய்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நான் தினந்தோறும் யாருக்காவது கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, ஜெபிங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக என்னை இன்று கொண்டு வந்தீர், இந்த ஊழியக்காரனையும் கொண்டு வந்தீர். எங்களுடைய சிந்தனை மாறுகிறது. நான் சொன்னபடியே நடக்கும் என்று சொன்னீரே. நான் விசுவாசித்தபடி அல்ல, விசுவாசித்து சொன்னபடியே நடக்கும் என்று சொன்னபடியினால் என் வாயிலே நன்மையானதை கொடுத்து திருப்தியாக்குவீர். ஆகையால் என் வயது திரும்ப வால வயது போல இளமையாக நான் துள்ளி குதிக்கிறது போல, மான் கால்களை போல நான் ஓடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த சத்தியம் என் வாழ்நாளுக்கு போதுமானது. இந்த ஊழியர்களை ஆசீர்வதியும், ராஜ் கபூரை ஆசீர்வதியும், கூட இருக்கிற டீமை ஆசீர்வதியும். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஜெபத்தோடு வந்து நல்ல சத்தியத்தை பெற்று விசுவாச வீரர்கள் ஆகுவோம். இயேசுவே, நீர் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பீர். ஹல்லேலூயா.